ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகுறதுக்காக அதாவது ஆசானோட போர்த்தொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்களே ப்ரிலிம்ஸ் அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு எஸ்எஸ்எல்சி பிளஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th 12th ஸ்டாண்டர்ட் அதாவது நியூ புக், ஓல்ட் புக், டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதாவது ஹிஸ்டரி, எத்திக்ஸ், அட்வான்ஸ் தமிழ், ஜென்ரல் தமிழ் இருக்கு, இது எல்லாமே கவர் ஆகுது. அதே மாதிரி மற்ற எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இம்பார்ட்டன்டான எக்ஸ்டர்னல் சோர்சஸும் கவர் ஆகுதுன்றாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசானோட ஸ்பெஷல் டெஸ்ட் ஓகேங்களா, அதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பிளஸ் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கவர் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கெல்லாம் 1, 2, A, 4 இது எல்லாத்துக்குமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேஜஸ் இருக்கு, என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், பிளஸ் சிலபஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே இதுல பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் ஓகேங்களா, இதுதான் நம்ம அந்த புக் ஓகேங்களா. 20 கொஸ்டின்ஸ் மொத்தம் கவர் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் ஓகேங்களா. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ போடுங்க ஓகேங்களா. ஸோ பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது பிடிச்சிருக்கு, ஸோ உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்றதுனாலதான் பாக்குறீங்க இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. சரி ஓகே, சரி என்னன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்காங்களே ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ். ஓகே, இவங்க இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்களா. த ஒரிஜின் ஆஃப் தமிழ்ஸ், த கனெக்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி அண்ட் குமரிகண்டம் வித் தமிழ் கல்ச்சர், ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ இது வந்திருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இயர்லி தமிழ் சொசைட்டி, சோர்சஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் இயர்லி தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க அந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்டரேச்சர் என்ன, ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், அதோட எபிகிராஃபி, காப்பர் பிளேட்ஸ் அதோட எபிகிராஃபில என்னென்ன கவர் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ்ல அது ஆர்கியாலஜி அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா, அது பேஸ் பண்ணி காயின்ஸ் பேஸ் பண்ணி இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ச்சர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. சோ காயின்ஸ் கீழே பாருங்க சப் டாபிக்ஸ், அதே மாதிரி காப்பர் பிளேட்ஸ்ல பாருங்க, இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து த கோர்சஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாபிக் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு, மிடில் பேலியோலித்திக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீசோலித்திக், அதே நியோலித்திக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நியோலித்திக் அப்படின்னா அயனேஜ்னு சொல்லுவாங்க, மெகாலித்திக்ல அயன் இருக்கு இல்லையா அது. அடுத்து பாத்தீங்கன்னா அயனேஜின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸவேஷன் சைட்டின் தமிழ்நாடு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட அதாவது கேட்காத கொஸ்டின்ஸே இல்ல, கொஸ்டின் பேப்பரே கிடையாது, இதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஓகேங்களா, அது பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ தமிழ்நாடு பேஸ் பண்ண இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரிவியூ ஆஃப் தமிழ்நாடு அந்த கல்ச்சர் என்ன அது பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ் ஓகேங்களா, அந்த 3 சங்கங்கள் இதெல்லாம் இருக்கு. திணை பேஸ்ட் சங்கம் பீரியட் ரூலர்ஸ், அப்ப அந்த டைம்ல யாரு இருந்தாங்க, அப்ப இருந்த சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து அது யார் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் சங்கம் பீரியட். அடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் பல்லவாஸ் வந்திருப்பாங்க, லேட்டர் சோலாஸ், பாண்டியாஸ், விஜயநகர பீரியட்ஸ் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து அவங்களோட ஆர்கிடெக்சர், லைஃப் ஸ்டைல், ஸ்கல்ப்சர், அவங்க பண்ண பெயிண்டிங்ஸ், மியூசிக் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த டான்ஸ், ஆர்ட் ஆஃப் டிராமா, ஃபோக் ஆர்ட்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி தமிழ்நாடோட கேம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாமே கவர் ஆகுது ஓகேங்களா. சோ இப்ப அந்த இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் என்னென்ன, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரி. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் கிட்டத்தட்ட 250 பேஜஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. என்னன்னா அது கீழே என்ன வருதுன்னு ஒரு புரிதல் வரும் ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்க்கலாங்களா. ஸோ அடுத்து என்ன டாபிக் பாருங்க, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க.
சோ இதுல இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிறது படிக்கிறதே நமக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படின்னும் போது படிச்சா போதுமா அப்படின்னு கேட்கறது, அதாவது கொஸ்டின் கேட்கறதே வந்து தப்பான ஒரு விஷயம். சோ நிறைய புக்ஸை படிச்சு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்குது, ஏதோ ஒண்ணு படிச்சு அது வந்து அது மூலியமா சக்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் டாபிக், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியட் டு பிரசன்ட் டே. ஸோ அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமர், லிட்ரேச்சர், எத்திக்கல் லிட்ரேச்சர், போஸ்ட் சங்கம் பீரியட் லிட்ரேச்சர், எபிக்ஸ், அதே மாதிரி நீதி நூல்கள், நிகண்டுகள், ரிலிஜியஸ் லிட்ரேச்சர், பக்தி மூமெண்ட்ஸ் இன் மிடிவல் இந்தியா, ஜெயினிசம், புத்திசம், இஸ்லாம், கிறிஸ்டியனிட்டி, 18 சித்தர்கள், அது பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள், மாடர்ன் லிட்ரேச்சரோட ப்ரோஸ், ஷார்ட் ஸ்டோரி, நாவல்ஸ் பார்க்கும்போது தெரியும். அவ்வளவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அந்த இது வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே இது என்னென்ன இன்க்ளூட் பண்ணாங்கன்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன். 6th to 12th சிறப்பு தமிழ் வரைக்கும் ஓல்டு, பழசு, புதுசு எல்லாமே, அது எக்ஸ்டர்னல் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சரி, ஓகே. எத்திக்ஸ் முதற்கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தைரியமா படிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பாதிக்கு பாதி வச்சுக்கோங்க, 560 பேஜஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா எல்லாம் சேர்த்து 560 பேஜஸ் கவர் ஆயிடுச்சு. 2 டாபிக் மட்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்த திருக்குறள். திருக்குறளும் எங்க இருந்து படிக்கணும்னு ஒரு ரொம்ப டவுட் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு 200 பேஜஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள், சிக்னிபிகன்ஸ் ஆஸ் செக்யுலர் லிட்ரேச்சர், அதே மாதிரி ரிலவன்ஸ் டு எவரிடே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள், திருக்குறள் யூனிவர்சல் வேல்யூஸ், ரிலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அடுத்து பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். ஓகேங்களா? இதெல்லாமே திருக்குறள்ல கவர் ஆகுது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ரெலவன்ஸ் டு எவரிடே லைஃப், யூனிக் செக்யுலர் ஒர்க், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஹியூமனிட்டி, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இயர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இது புக்லயும் கவர் ஆகுது, வெங்கடேஷன் புக்ஸ்லயும் கவர் ஆகுது. அதுதான் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா? அது 11th எல்லாமே கவர் ஆகுது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இயர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? சோ அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அது பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு பேஸ் பண்ணி அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இந்த டாபிக். ஓகேங்களா? சோ இந்த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீங்க படிக்கும் போது நான் எதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் இது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் அடிச்சு சொல்றேன், கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. ஓகேங்களா? எல்லா விமனோட முக்கியமான விமன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மூவலூர் ராமவதன் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்துமே இருக்கு. அதுல இருந்தா மேக்சிமம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸோ இல்ல புக்ஸோ எல்லாமே அவங்க எழுதின புக்ஸ் முதற்கொண்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல புக்ஸ்ல இல்லாதது, இந்த புக்ஸ்ல கூட இல்லாதது எல்லாமே அதில் தான் கவர் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து மேக்சிமம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டிப்பா படிங்க படிங்க படிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இது முடிச்சிட்டீங்களா? அடுத்து பாருங்க, எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? சோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் 19th இதுங்களா? ஓகே, சோசியல் ரிஃபார்மர் அவங்க அந்த இதுல வந்துடும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சோசியல் ரிஃபார்ம், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? அந்த வேரியஸ் சோசியல் ரிஃபார்ம் அவங்களுக்குள்ளார வந்துருவாங்க அவங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, சோ அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சோ அவங்க இந்த இதுலதான் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணாத சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்களே அவங்கள வந்து இவங்க வந்துருவாங்க. இந்த ராமலிங்க சுவாமிகள் இவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட பெரியாரு, அடுத்து திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே அதுக்குள்ளார வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ திராவிடியன் பார்ட்டிஸ் ரூல், டிஎம்கே ரூல், கருணாநிதி, அப்புறமேட்டா அவங்க ஏடிஎம்கே எல்லாம் வந்தாங்களே, எல்லாமே லைனா வந்தாங்களே அவங்கள பத்தினது. சோ நெக்ஸ்ட் அதான் வந்து திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ இவங்க எல்லாமே யார் இதுக்குள்ள வருவாங்கன்னா, சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்கள வருவாங்க. ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி தந்தை பெரியார், சோ திராவிடியன் அப்படின்னாலே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணரா இல்லையா? சோ அவங்கள பேஸ் பண்ண இது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கவர் பண்ணதான் யூனிட் 6. ஓகேங்களா? சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து ஆசாம் அவங்களோட ஸ்பெஷல் டெஸ்ட். அதே மாதிரி அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அதர் சோர்சஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கு நோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 பேஜ் காட்டுறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் தமிழ் வந்து ஒரிஜின் என்ன அப்படின்றதும் இது கொண்டு ஸ்டார்டிங் அவங்க அந்த ஆரிஜின் வந்து இங்க இருந்த அந்த ஹைபோதிசிஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்களே தமிழ் புக்ல. அப்புறம் சோசியல் சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது இங்கிலீஷ்ல இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்க பார்க்கும்போதே தெரியும். திராவிடியன் லாங்குவேஜ் கால்வெல் பேஸ் பண்ணது அவங்களா இருக்காங்க, அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த டாபிக்ஸ் வந்து அந்த குமரி கண்டம் தமிழ் கல்ச்சர் கனெக்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி மேல அந்த டாபிக் இதெல்லாமே தமிழுக்கும் அதாவது தமிழ் சொசைட்டி எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்டரி வரலையோ அது ஆர்கியாலஜிக்கல் பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமாவே நல்லா இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கு. தமிழ் பாக்ஸ் புக் பாக்ஸ் அது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ்நாடோட ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது பாருங்க. சோ புக் வாங்கலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க, அவங்களுக்கு இது அவங்களும் பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களே நல்லா இருக்கு. தேடி படிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க வந்து ஒரே இதா வாங்கிக்கலாம். நல்லாதான் இருக்கு பாருங்க. இது வந்து மேட்ச்ல வந்து அப்படியே கேட்பாங்க. இந்த டேபிள் காலம் இருக்கு இல்லையா, இதே அப்படி கேட்பாங்க. என்ன இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சைட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதே வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங் இல்லை எதுலயோ வந்து கேட்டுறாங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இதுல இந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த அரச்சலூர், ஈரோடு, இந்த கூடந்துறை, சென்னிமலை, இந்த பொருந்தல் இதெல்லாம் கேட்காத இதே கிடையாது. அதே மாதிரி இந்த கழுகுமலை, அடுத்து பாத்தீங்கன்னா கீழடிலாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். மாங்குளம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஓகேங்களா, சோ அது வந்து அந்த நெடுஞ்செழியன் இவங்க எல்லாம் பண்ணாங்களே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்க, இந்த அகரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. வசவசமுதிரம் கேட்டாங்க. பூம்புகார் எல்லாம் அடிக்கடி கேட்கறதுதான். ஓகேங்களா, சோ ஓகே சொல்லிட்டேன். சோ இப்போ வந்து இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்கு, இன்னும் இது எனக்கு வந்து இன்னும் செக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இன்னும் செக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு வேணா செக் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மேக்ஸிமம் இது வந்து இதுல இருக்கா அப்படின்ற மாதிரி கூட வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகேங்களா, அதாவது புக்ல இருக்குது வெளில இருக்குது எல்லாமே சேர்த்தி. ஓகேங்களா, நல்லா இருக்கு. சித்தன்ன வாசல், ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்களா. ஸோ நான் படிச்சு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு, நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. 305 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் ஓகேங்களா. வந்து பாரதியார் என்ன சொன்னாரு, இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க வரும் இல்லையா. ஔவையார் கபிலர் என்ன சொன்னாங்க, பரணார் என்ன சொன்னாங்க, மாங்குடி மருதனார் என்ன சொன்னாரு, கவிமணி என்ன சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருக்குறள் பிளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் அதுவும் வந்து கவர் பண்ணிருக்காங்க. எவருடைய லைஃப் பேஸ் பண்ணி எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அன்புடைமை அந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. எந்த அதிகாரமா இருக்குல்லையே அது எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க.
ஓகேங்களா, அந்த மாதிரி. சோ அந்தந்த டாபிக் ஏத்த மாதிரி கொடுத்து அதுக்கு சம்பந்தமான குறள்கள். ஸோ அதுக்கடுத்து அது கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து நல்லாதான் இருக்கு. ஸோ அடுத்து அவங்களோட கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஃபுல் டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட் 9 இது. மொத்தம் எத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ 50 கொஷின்ஸ் 50 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட் கடைசியில் ஸ்பெஷல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 9, ஒரு 10 டெஸ்ட் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவாங்க. 7 சந்தை பிரியாவை பேஸ் பண்ணி இது கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி புக் வந்து எப்படி ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இதா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஓகேங்களா, ஸோ ஓரளவு புக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்பீட்ல ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்னலாம் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 நோட்ஸ் எடுத்து வச்சு எதை படிக்கிறது எதை இது பண்றது தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறத விட, எனக்கு டைம் இல்ல, எனக்கு ஏற்கனவே டைம் வந்து கம்மியா தான் இருக்கு, வேலைக்கு போயிட்டு வரேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்காச்சும் நான் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு எடுத்து அதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சப்போஸ் இதுல இருந்து கொஸ்டினே வரல அப்படின்னாலும் ஏதோ ஒண்ணு சமாளிச்சு போடுற அளவுக்கு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா, சோ அதுதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க படிக்கவே இல்லைன்னா கூட இப்ப யூனிட் 6 சம்பந்தமா நீங்க கொஸ்டின் பேப்பர் வேணும்னு போட்டீங்கன்னா ஃப்ரீயா நிறைய கிடைக்குது. ஓகேங்களா, அதை நீங்க எடுத்து வச்சு டெய்லியும் நீங்க இது பண்ணிட்டே வாங்க. தப்பாவது எது அப்படின்னு பாருங்க. அப்ப அந்த ஏரியாவை எடுத்து வச்சு முடிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஓகேங்களா, இல்ல படிச்சு முடிச்சிட்டேன் டாபிக்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் இது மாதிரி பண்ணுங்க. சோ இதை வச்சு நீங்க எந்த ஏரியால வீக்கா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு இந்த டாபிக்ல சூப்பரா வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து அது ஒரு தற்பெருமை மாதிரி நீங்களே நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் வந்து நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால வீக் ஸ்பாட் எப்பவுமே வீக் ஸ்பாட்டா ஸ்ட்ராங் ஸ்பாட்டா மாத்தணும். ஸ்ட்ராங் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கஸ்டுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். பட் வீக் ஸ்பாட் எல்லாம் ஸ்ட்ராங்கா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கஸ்டுக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். நான் ஃபாலோ பண்றதும் அதுதான். நான் வந்து அதனால நீ சக்சஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சக்சஸ் நெருங்கிட்டேன். ஒரு 5 மார்க்ஸ்ல வந்து நான் வீட்டுக்கு போனேன் குரூப் 4ல. இத்தனைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 8 மந்த் அப்போ ப்ரெக்னென்ட். நான் எழுத போகும்போது நான் டயபெட்டிக் பேஷண்ட், பிளஸ் வந்து எனக்கு இன்னொரு பாப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இல்லை. ஸோ எல்லாமே நானே தான் பாத்துக்கிட்டேன். வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதையும் படிச்சு அதையும் எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஹெல்த் மெயின்டைன் பண்றதும் குழந்தைய மெயின்டைன் பண்றதும் என்ன மெயின்டைன் பண்றதும் எல்லாமே பார்த்துக்கிட்டு டோட்டல் ஆல்ரவுண்டர் எல்லாமே பண்ணிக்கிட்டு படிச்சு 5 மார்க்ல நான் விட்டுட்டேன். பெரிய ரெவன்யூ இதுல போலனாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இது வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கும். நான் புரியுதுங்களா, என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் ஒரு டைமே வந்து எனக்கு கரெக்டான டைம் வந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் எனக்கு கிடைச்சாலே எனக்கு பெரிய விஷயம். இப்ப அதெல்லாம் செகண்ட் பாப்பா வந்துட்டாங்களா, யோசிச்சு பாருங்க என்ன நிலைமையா. ஸோ அதனால பாருங்க, நீங்க கேட்கலாம் வீடியோ போடுறது தவிர்த்து பண்ணலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ போடுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு பினான்சியல் தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எனக்கு கைக்கு வரல, பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன். எனக்கு கண்டிப்பா வேணுன்றதுனாலதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனாலதான் நான் வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து கஷ்டப்படுங்க, ஓகேங்களா. அதான் நான் சொல்வேன். பட் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா கஷ்டப்படுங்க, ஓகேங்களா. மொத்தமா கஷ்டப்படாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து நல்லா குவாலிட்டியான நோட்ஸ் எனக்கு எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோவா, எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.